வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இயற்கை முறை தவம். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடைத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து ஈதே தவமாம். வாழ்க வளமுடன். அதாவது அறிவுக்கு பயிற்சி எப்படி கொடுப்பது? மனதில் ஓடும் எண்ணங்களை ஓரிடத்தில் நிறுத்த பழகணும். அப்பொழுதுதான் மனதிற்கு உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகம் கிடைக்கும். தினந்தோறும் பெறும் அனுபவம் எல்லாம் அறிவினில் நிலைத்துவிடும். செய்த தவறையே மறந்து போய் திருப்பி திருப்பி செய்ய மாட்டோம். அதிலிருந்து விடுபடுவோம். அறிவுக்கு விழிப்பு நிலை கிடைக்கும். எக்ஸாம்பிள், பால் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வேலை பார்க்குறோம். ஒரு நாள் பொங்குது, திரும்பி அடுத்து ஒரு 2 நாள்லேயே திரும்பி மறந்து போய் திரும்பியும் அதே மாதிரி பாலை வச்சு திரும்பி வேறு வேலையை பார்ப்போம். இது மாதிரி அந்த செய்த தவறையே திரும்பி திரும்பி செய்து நம்மளுடைய நேரத்தை வீணடிப்போம். இப்போ அதிலிருந்து நம்ம விடுபடுவோம். அடுத்து, எது சரியான சிறப்பான செயல் என உணரும் தன்மை அறிவுக்கு, அதாவது மனதிற்கு கிடைத்துவிடும். மனம் அலைபாயாது. புலன்களும் நம் அறிவின் இயக்கத்திற்குள் வந்துவிடும். என்றென்றும் நம் மனம் அறிவினில் ஒன்றி இயற்கையை உணரும் தன்மை உருவாகும். நாமும் சிறப்பு பெறுவோம். இதுவே தவமாகும். வாழ்க வளமுடன். நன்றி.